எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமே. எங்களை சரிகா வயசு 33 ஆகுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா. ராசி வந்து சிவம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களா. என் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ கிட்ஸுக்கு யூஸ் ஆகிற டிராயிங் புக்கு ஆல்ஃபபெட் புக்குன்னு அமேசான் கேடிப்பில் சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க வந்து சில வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஏற்கனவே வேறு ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா. இப்போ இதில் இருக்கிற ஆப்போசிட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ புக் டிசைன் பண்ணுறதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களா. இதில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வராங்களாமா. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க சொந்த வீடு 2 வீடு இருக்குது, சூப்பர் மார்க்கெட் கடை இருக்குது, அப்புறம் பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்குது சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்து நடத்துவான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் சொல்கிறாங்கம்மா. சில வருஷம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடெண்ட்டில் தடவிட்டாங்களா. இப்போ எங்கள் பேரண்ட்ஸ் கூட தங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப விரக்தியாக போகுதுன்னு நினச்சி இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு ஒன் பக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல ஜாப்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய கேரக்டராக நினைக்கிறாங்கம்மா. நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா ஓகேன்னு சொல்கிறாங்க. மேரேஜாக இவங்களே செஞ்சு வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. கடைசி வர உண்மையாக கூட இருந்து சுக துக்கத்தில் பங்கெடுத்துட்டு எல்லா நேரமும் சப்போர்ட் பண்ணி எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு வேறு பிஸ்னஸ் நல்லா தெரியும் அப்படின்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்களா. இந்த மாதிரி நல்ல குடும்பம் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயமா. இவங்க பிடிச்சிருந்தா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். எங்கள் பேர் கல்ராணி, வயசு 36 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்த மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா. ராசி பார்த்தீங்கன்னா கடகம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்களாமா. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ இவங்க சொந்தமாக ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க ஒரு பால் பண்ணையிலேருந்து மொத்தமாக பாலை கொள்முதல் பண்ணி இப்படி வேலையை ஆட் பண்ணி ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்க பிஸ்னஸ் நல்லா போயிட்டு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சிக்கன் ஃபார்ம் வச்சுருக்கதாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அம்மா பார்த்தீங்கன்னா அவசியமாக இருக்காங்களா. வீட்டு வேலை முடிச்சுட்டு அப்பப்போ சிக்கன் ஃபார்முக்கு பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து வர முட்டைகளை இவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து சேல் பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. இவங்க கூட பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவர் வேலை சம்மந்தமான வேறு ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அவங்க அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. அவர் கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே ஒரு கேன்சர்னால தவிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ அதுலேருந்து ஆண் துணை இல்லாமல் தலைமையில் தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க ஹஸ்பண்ட் மூலமாக இவங்களுக்கு வீடு லேண்டு பேங்க் பேலன்ஸ் வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இவங்களை சொசமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணு நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. தனியாக வேலைக்கு எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல குணமும் நல்ல வசதியும் சேர்ந்து வரணும் மிஸ் பண்ணிடாங்க. லாஸ்ட் உங்களுக்கு தாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.